எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சில நேரங்களில் ஆண்டவரை புரிந்து கொள்ள முடியவில்லை, அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று தெரியவில்லை. சில நேரங்களில் ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறார் என்று தெரியவில்லை. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, மைண்ட் எல்லாம் போராட்டமா இருக்கு. நிறைய முறை நம்ம யோசிக்கிறோம். சில நேரம் ஆண்டவர் உண்மையாவே என் கூட தான் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. சில நேரம் ஏன் ஆண்டவர் நம்ம மேல அப்செட்டா இருக்கிறாரு, whether God got angry with me or God is being with me, I can't able to understand my Lord whether God is being with me or not. This is a question everyone is raising this morning. My brother, God wants to talk to you on a particular passage. எவ்வளவு கிருபை பெற்ற, வரம் பெற்ற, அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனே சின்ன பிழை உண்டாகுதுன்னா யோசிச்சு பாருங்களேன். சொல்லுவாங்க யானைக்கே அடி சறுக்குன்னு, அந்த மாதிரி எவ்வளவு கிருபை பெற்ற மனுஷனுக்கே ஒரு தடுமாற்றம் உண்டாகுது. இதெல்லாம் நம்ம ஏன் பைபிள படிக்கிறோம்னா, நீங்களும் நானும் தடுமாற்றம் இல்லாமல் நின்று ஜெயிக்க கர்த்தர் நமக்கு ஞானமும் பலனும் கிருபையும் தரும்படிக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். Let us turn the book of 2 Samuel chapter 24 verse 1 and 2. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலிலும் உள்ளது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டார். ஏன் தாவீது நீ ஏவப்பட்ட? இலக்கம் பார்த்தாய். அந்த லக்கம் பார்க்கிறதுல கர்த்தர் கோபம் வந்துச்சு. ஏன் கர்த்தர் கோபம் வந்துச்சு? நியாய பிரமாணத்தின்படி ஃபாலோ பண்ணல, சட்ட பிரமாணத்தின்படி. யாத்ரா 30:12 சொல்றது, இலக்கம் பார்க்கும்போது அவன் தன் ஆத்மாக்கு ஈடாக கொடுக்க வேண்டும். அதை அவன் செய்யல. சில லாஸ் பின்பற்றாமல் போகும் பொழுது உண்டாகிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், பைபிளே வாசிக்க மாட்டோம், ஜெபமே பண்ண மாட்டோம், காட் மட்டும் மிராக்கிள் பண்ணணும்னு நினைச்சா எப்படிங்க? நம்ம ஆண்டவரோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும்ல. That is very important. நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ஆண்டரோட வச்சுக்க மாட்டேன். ஆனா God only என்கிட்ட blessing மட்டும் பண்ண. நிறைய பேர் இருக்கிறாங்க, don't mistake me. Only they are closing to our God, they focusing our God to get only the blessing. நான் அற்புதத்துக்காக இயேசப்பாட்ட வருவேன். எனக்கு அற்புதம் நடந்துச்சுன்னா தேங்க்யூ ஜீசஸ், தட்ஸ் ஆல். நான் ஆசீர்வாதத்துக்காக இயேசப்பாட்ட வருவேன். எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சுன்னா தட்ஸ் ஆல், தேங்க்யூ ஜீசஸ். தென் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது வேர் இஸ் காட் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இந்த மனநிலையில் இருக்கிற பல பேரை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், மை பிலவட். ஆண்டவர் மேல ஆண்டவரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் நாட் a need based, must be the love based. எனக்காக என்னையே நினைச்சிட்டு இருக்கிற ஆண்டவரை நான் நேசிக்கிறேன். இப்போ அப்படி நம்ம ஆண்டவரோடு க்ளோஸா இருக்க நம்ம ஆண்டவர் உதவி செய்வாராக. ரெண்டாவது சொல்றாரு, எந்த செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு 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 கேட்டு. இப்போ வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் இருக்கான்னு வச்சுக்கலாம். ஹஸ்பண்ட் சொல்றாரு, என்ன செஞ்சாலும் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய், என்ன செஞ்சாலும் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய், எனக்கு தெரியாம இது செஞ்சிடாது, நீ காசு விஷயத்துல கொடுக்கறதா அப்படின்னு ஹஸ்பண்ட் வைஃப் சொல்லுவாங்க. பாத்தீங்களா? மணவாளன் இயேசுவோ ஒரு பொசசிவான ஒரு இயேசப்பா. உன் மேல ரொம்ப பொசசிவா இருப்பார். ஏன்னா என் பிள்ளை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி 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 செய்யணும்னு நினைப்பா. இப்போ நீங்க எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லி 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 செய்யறீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். அப்படி நீங்க சொல்லிட்டு செய்யற இடத்துல ஒருவேளை சைட்டன் உள்ள வர நினைச்சான்னா, ஏன் ஏசப்பா, ஓ ஏசப்பா, நம்ம ஏசப்பா சும்மா விடுவாரா? ஏய், யார் நீ என் பிள்ளைக்குள்ள கை வைக்கிற? யார் நீ என் பிள்ளை குடும்பத்துக்குள்ள நுழையிற? யார் நீ என் பிள்ளைகளுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்குள்ள கை வரைக்கிறேன்னு நேசர் எழுந்து நிற்பார். I'm telling you, எழுந்து நிற்பார். He is very possessive God. I love you Lord, I love you Lord. என் மேல இவ்வளவு பொசசிவா இருக்கீங்களா? என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களா? வா, சான்ஸ் இல்ல ஆண்டவரே. என்ன எங்கேயுமே விட்டு, புருஷன் கூட பஞ்சாதி விட்டு கொடுத்திருக்காங்க, பெஞ்சாதி புருஷனை விட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா மணவாளன் இயேசுவை விட்டே கொடுக்க மாட்டார், விட்டே கொடுக்க மாட்டார். ஏய் பேதுரு, எப்படியா உனக்கு மனசு வந்துச்சு மீன் பிடிக்க போறேன்னு? ஏ பேதுரு, எப்படியா என்ன தெரியாது நீ சபிச்சு சத்தியம் பண்ற அப்படின்னு அவர் அப்செட் ஆகலங்க. அவனுக்காக பொரிச்ச மீனை வச்சுக்கிட்டு கரையோரமா உட்காந்துட்டு காத்திருக்கிற அன்பை பத்தி பேசிட்டு இருக்கிற. பொரிச்ச மீனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு, உனக்கு பொரிச்ச மீன்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, வா நான் வெயிட் பண்றேன், வா வா நான் வெயிட் பண்றேன். அப்புறம் ஏங்கி கேட்கிறார், என்ன நேசிக்கிறியா, என்கிட்ட அன்பா இருக்கியா, என்கிட்ட அன்பா இருக்கியா? உங்ககிட்ட நான் பணம் கேட்கல, சொத்து கேட்கல, வீடு கேட்கல, நிலம் கேட்கல, அன்பு கேட்கிறேன். ஏன்னா உனக்காக நான் உயிரையே கொடுத்து அனுபவிச்சிருக்கேனே, தோணல? நீ 3 வருஷம் கூட பழகினியே, தேவைக்காக பழகினியோ, சுயநலத்துக்காக பழகினியோ,
உண்மையான அன்போடு நீ பழகலையா? எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். இந்த வார்த்தை ஆண்டவர் கேட்கும்போது, இப்போ நான் ஏன் இப்படி வச்சு கேட்கிறேன்னா, என் மனவாளனும் அப்படித்தானே என்னை பார்த்து கேட்கிறாரு. எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்க, கேட்டதெல்லாம் உனக்கு தந்திருக்கிறேன். ஏதாவது உனக்கு குறை வச்சேன்னா, உன் கிட்னி நல்லா வேலை செய்யுது, உன் லிவர் நல்லா வேலை செய்யுது, உன் லங்ஸ் நல்லா வேலை செய்யுது, ஹார்ட் நல்லா வேலை செய்யுது, எதுலுமே நான் பழுது வைக்கல. நீ போகும்போது வரும்போதெல்லாம் உன் கூடிய பக்கத்துல நிழல் போல வந்து டிராவல் பண்ணிட்டே வர தெரியுமா? நீ அழும்போது உன்னை தட்டி கொடுக்குற உனக்கு தெரியல. நீ சோர்ந்து இருக்கும்போது உன் பக்கத்துல வந்து அவன் திடப்படுத்துற உனக்கு தெரியல. இந்த அன்பு தாங்க பெருசு. சோ ஆண்டவரே, நீங்க எதுலையுமே ஆண்டவர் என் மேல வருத்தப்பட்டுறாதீங்க. நான் என்ன செஞ்சாலும் உங்களை சொல்லி 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 செய்யறேன். உங்க மனசை நான் ஹர்ட்டே பண்ணக்கூடாது. பிகாஸ் யூ லவ் மீ சோ மச். இந்த நாளில் வானம் திறக்கப்படுகிறது. இந்த வார்த்தை அலங்கரிக்கிறார். பரலோகம் உங்களை வாழ்த்துகிறது, பரலோகம் உங்களை ஆசீர்வதிக்கிறது. ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறத பாக்குறேன். இந்த நாள் ஒரு மிராக்கிள் நடக்கும். கண் அதிசயத்தை காணும். இயேசு நாமத்தை சாட்சி சொல்லுங்க. Amen, amen, amen. God bless you. Blessed day.